என் செல்ல குழந்தையே, இந்த வராகி உனக்கு ஒரு சவால் விட்டு சொல்லியிருக்கிறேன். என்ன தெரியுமா? இந்த வராகியின் மீது நீ முழு நம்பிக்கை வைத்து என்னுடைய வாக்கினை நீ முழுமையாக கேட்பாயானால் நிச்சயமாக நீ விரும்பிய வாழ்க்கை உன்னை தேடி வந்துவிடும். என் தங்கமே, இன்னும் 24 மணி நேரம்தான் மீதம் இருக்கின்றது. உனக்கான அந்த நல்ல விஷயம் உன் வாழ்க்கையில் நடந்தேறுவதற்காக இந்த வராகியை நம்பினால் நீ நிச்சயமாக முழுமையாக கேள். உனக்கானது நிச்சயம் உன் கைகளில் வந்து சேரப்போகின்றது. என் குழந்தை, நீ இனி உன் வாழ்க்கையில் ஏமாற்றம் அடைந்து விட்டேன் என்று பேச்சுக்கு கூட இடையில்லாமல் நல்ல நிலையில் வாழப் போகின்றாய். யாரிடமும் ஒரு காலமும் இனி நீ ஏமாறப் போவதில்லை. இதுவரை நீ ஏமாந்தத்திற்கெல்லாம் அவர்கள் உனக்கு அது போன்ற ஏமாற்றங்களை கொடுத்து விடுகின்றன. தங்க பிள்ளையே, நாளை காலை உனக்கு விடியும் பொழுது பிரதோஷ பொழுதில் உன் மனதில் இருக்கின்ற சலசலப்புகளையும் குழப்பங்களையும் நீக்கிவிட்டு எல்லாவற்றையும் தூக்கி எறிந்துவிட்டு உனக்கு இன்று என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அதை மன தெளிவோடு செய்ய வேண்டும். என் தங்கமே, உன் தாயானவள் உன்னோடு உறுதுணையாக நிற்பதற்கு எப்போதுமே தயாராக இருந்து கொண்டிருக்கின்றேன். நீ உன்னுடைய முயற்சிகள் சரிவர நிற்பாயானால் உன் தாயானவளின் துணை உனக்கு நிச்சயமாக கிடைக்கும். நீ எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் உன்னுடைய வேலையில் நீ தொடங்கிவிடு. இன்று உனக்கு சத்திய வாக்கினை தருகிறேன் என்றால் உன்னுடைய உழைப்பால் உன்னுடைய சிந்தனையால் உயர்வதற்கு 1000 வழிகள் இங்கே இருக்கின்றது. ஆனாலும் இனிமேல் எதிர்காலத்தில் நாம் எப்படி இருக்க போகின்றேன், எதிர்காலம் என்னவாக என்ற கவலை என்ற காரணத்தையும் எல்லாம் நீ ஒருபோதும் தேடிக்கொண்டிருக்காதே. சில நேரங்களில் சில விஷயங்களில் காரணம் தெரியாமல் இருப்பதுதான் உனக்கும் உன்னுடைய வாழ்க்கைக்கும் நல்லது. காரணம் தெரிந்துவிட்டால் உன் வாழ்க்கையில் மன நிம்மதி என்பது இல்லாமலே போய்விடும் என்பதை என் குழந்தை நீ மறந்து விடாதே. சில சமயங்களில் காரணத்தை நீ தெரிந்துவிட்டால் காலம் போகின்ற போக்கில் அந்த சூழ்நிலை கேட்டார் போல உன்னை நீ மாற்றிக்கொள்ள வேண்டிய வரும். அதனால்தான் அதையெல்லாம் தெரிந்து கொள்ளாமல் நிரசரமான உண்மை என்னவோ அதை புரிந்து கொண்டு நீ வாழ பழகிக் கொள்கின்ற சூழ்நிலை உனக்கு இப்போது வந்துவிட்டது. என் பிள்ளைக்கு நீ ஆசைப்பட்டதை செய்து தர வேண்டும் என்றுதான் எப்போதுமே மனதார விரும்புகின்றேன். என் குழந்தையும் அதை பெறுவதற்கு எப்போதுமே தயாராக இருக்கின்றது. அதை தருகின்ற நேரம் வந்து விட்டதல்லவா? என் தங்கமே, நீ அதை தருகின்ற நேரம் நீ தயாராக இரு. உன் வராகியாரவள் உன் கைகளில் ஒப்படைக்க வந்திருக்கின்றேன். உன் வாழ்க்கை பயணத்தை இனிமேல் நான் நல்லபடியாக தொடங்கி வைக்கப் போகின்றேன். இத்தனை காலங்களும் நீ இதற்காக போராடி நீயும் தாண்டி வந்து விட்டாய் அல்லவா? இனிமேல் நிச்சயமாக போராட்டத்திற்கான பலன் கிடைக்கப் போகின்றது. உன் தாயானவள் உனக்காக தீட்டிய திட்டத்தினை நீ இனிமேல் நல்ல நிலையில் அடையப் போகின்றாய். என் தங்க பிள்ளையே, நான் எப்போதுமே உனக்கு பல விதங்களில் பலவரும் உதவிகளை செய்து கொண்டுதான் இருக்கின்றேன். அதை நீ மறக்கின்றாயா இல்லையா, அதை நீ நினைவில் இல்லையா என்பதை ஒரு முறை சிந்தித்து பார். என் குழந்தையே, நான் எப்படி உனக்கு உதவிகளை தந்தேன் என்பது நீ வெற்றியை பெறும்போது, வெற்றி கனியை பறித்து கொண்டு செல்லும் போது, உன் தாயானவள் எனக்கு நன்றி சொல்லும் போதும் நிச்சயமாக புரியும். என் குழந்தை, நீ எப்போதுமே மற்றவர்களை மன்னித்து கொடுப்பதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் உன்னை ஏமாற்றியவர்கள் நிச்சயமாக என்றோ ஒரு நாள் உன்னால் நேசிக்கப்பட்டவர்கள் தானே என்பதை நினைவில் வைத்துக்கொள். என் தங்க பிள்ளையே, உன்னோடு இந்த வராகியானவள் எப்போதுமே கை கோர்த்து நிற்பதோடு மட்டுமில்லாமல் என் குழந்தையின் மனதில் இருக்கின்ற ஒவ்வொரு ஆசைகளையும் நான் நிறைவேற்றி தருவேன் என்பதை நீ மறந்துவிடக்கூடாது.
குழந்தையே, நீ காத்திருந்த காத்திருப்புக்கான பலன் கிடைக்கப் போகின்றது. இது இந்த வராகி உனக்கு தரப்போவும் சத்திய வாக்கல்லவா? நீ விரும்பிய வாழ்க்கை உன்னை தேடி வந்து கூடிய விரைவில் நீ சந்தோஷமடைய போகின்றாய். எல்லாம் நல்லதாகவே நடக்கும். என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவின் ஆசீர்வாதம் எப்போதும் முழு மனதோடு உண்டு. ஓம் வாராகி தாயே போற்றி போற்றி.